Hello everyone, welcome back to the Wings Unschool. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா cash flow statementல ஒரு sum work பண்ண போறோம். Okay? Read the following hypothetical text and answer the given questions on the basis of the same. In 2011, two young Indian entrepreneurs, Vaishali Bhatia and Vivek Bhatia, decided to start an online auto portal. At that time, there were no major players in the market and they saw an opportunity to fill the gap. But they used a user-friendly website and mobile app which made it easy for users to research and buy cars. Okay, it was converted into a company called Car Easy Limited. Okay, in 2018. என்ன சொல்லியிருக்காங்கன்னா from the following balance sheet of the company as on 31st March 2022 calculate cash flow from operating activities. நமக்கு கேஷ் ஃப்ளோவில் வந்து 3 ஆக்டிவிட்டீஸ் இருக்குது கரெக்டாக, ஆப்ரேட்டிங், இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்சிங். இதில் 3 ஆக்டிவிட்டியுமே சேர்ந்து ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் கொஸ்டின் வரலாம், ஆர் எல்ஸ் ஒரு சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி. இப்போ இந்த கொஸ்டின் வெறும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் தான் கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த தேட் கேஸ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியோட ஸ்டேட்மெண்ட் போடுற மாதிரி இருக்கும். இல்லாட்டி ஒரு சில கொஸ்டின்ஸை வெறும் இன்வெஸ்டிங் அண்ட் ஃபினான்சிங் ஆக்டிவிட்டி மட்டும் கொடுத்துருப்பாங்க. ஒருவேளை 3 ஆக்டிவிட்டியுமே கொடுக்குற மாதிரி, அதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி கொஸ்டின் வந்திருந்தா அப்படின்னா அது ரொம்ப டைம் கன்சியூமிங்காக இருந்திருக்காது. நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தோம்ல, ஆக்சுவலாக ஃபார்மேட்ஸை நம்ம 3 பார்ட்டாக நம்ம வீடியோ பண்ணிடும் ஆமாவா. அதில் அவ்வளோ லென்த்தியான கொஸ்டின் வருமானு கேட்டால் இல்லை, 3 ஆக்டிவிட்டீஸுமே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதோட அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்துட்டு லிமிட்டடாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, வெறும் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி மட்டும் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, எப்போவுமே கொஸ்டின் கொடுத்தா வில் ஹேவ் டு லுக் இன் டு த பேலன்ஸ் ஷீட், கொடுத்துறதுல என்னென்ன டேட்டாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வில் ஹேவ் டு அனலைஸ். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸில் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட் இருக்குது, அதில் ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க, ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் அதில் பார்த்தா நோட் நம்பர் 1ன்னு இருக்குது கரெக்டாக. இப்போ நோட்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா வில் ஹேவ் டு ரெஃபர் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ், அதை செக் பண்ணணும். அதோட டேட்டா வந்து கீழே தான் கொடுத்துருந்துருப்பாங்க. அப்போ நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் பார்க்கும்போது ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் வி ஹேவ் காட் சர்ப்ளஸ். ஓகே, வேறு எந்த ரிசர்வ், ஜென்ரல் ரிசர்வோ இல்லை கேபிட்டல் ரிசர்வ் அந்த மாதிரி வேறு எந்த ரிசர்வ் மேலே வி ஹேவ் காட் ஓன்லி சர்ப்ளஸ். ஓகே, அடுத்தது நான் கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது, அதில் லாங் டேர்ம் போரிங் அதுக்கும் நோட் இருக்குது. அப்போ வில் ஹேவ் டு லைக் கோ பேக் டு தி நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ். அதில் என்ன கொடுத்துருக்காங்க, லாங் டேர்ம் போரோயிங் 10% டிபென்ச்சர்ஸ். ஏன்னா போரோயிங்கில் அது பேங்க்லேருந்து வாங்கின லோனாக இருக்கலாம், இல்லை பப்ளிக்கிட்டேருந்து வாங்கின டிபென்ச்சராக இருக்கலாம். அப்போ என்ன கைண்ட் ஆஃப் போரோயிங் அப்படிங்கிறது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் தான் ஸ்பெசிஃபை பண்ணியிருப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு பேலன்ஸ் ஷீட் பாருங்கள் பார்க்கலாம். கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது, அதில் ட்ரேட் பேயபிள்ஸ் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் பார்த்தா ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ்க்கு நோட்ஸ் இருக்குது. இப்போ கீழே வந்து செக் பண்ணோம்னா தேர்ட் நோட் வந்து ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். அப்போ ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் ஓப்பனிங்கும் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அண்ட் பேலன்ஸ் ஷீட்டோட டோட்டல், ஈக்விட்டி அண்ட் லைபிலிட்டிஸோட டோட்டல். அப்புறம் அசட்ஸ் பாருங்கள், அது நான் கரண்ட் அசட்ஸில் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் அண்ட் இன்டான்ஜிபிள் அசட்ஸ் தான் அதோட ஃபர்ஸ்ட் ஹெட்டிங். அதுக்கு கீழே ஹேவ் காட் ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட், அதுக்கும் நோட்ஸ் இருக்குது, நோட் நம்பர் 4. அப்போ கீழே நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் 4th நோட் எதுக்கு இருக்குது அப்படி பார்த்தா ப்ராப்பர்ட்டி, பிளான்ட் அண்ட் எக்யூப்மெண்ட் இருக்குது. மெஷினரியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷனும் கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்புறம் மறுபடியும் பேலன்ஸ் ஷீட் போய் பாருங்கள், கரண்ட் அசட்ஸ் இருக்குது, அதில் இன்வென்ட்ரிஸ் இருக்குது, கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் இருக்குது, அதுக்கு எந்த ஒரு நோட்ஸும் கிடையாது. ஓகே, நவ் லுக் இன்டு தி அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். அதில் 2 விஷயம் கொடுத்துருக்காங்க. ஒன்று, 10% டிபென்ச்சர்ஸ் வேர் இஷ்யூட் ஆன் 31st March 2021. அப்போது எந்த இயர் நமக்கு 2 இருக்குது, 2021 அண்ட் 2022. அப்போ அந்த புது டிபென்ச்சர்ஸ் 10% இஷ்யூ பண்ணி, அப்போ டிபென்ச்சரை பற்றி பேசும்போது லுக் இன்டு தி டிபென்ச்சர். நோட்ஸ் அக்கௌண்ட்ஸில் பாருங்கள் என்ன இருக்குது, லாஸ்ட் இயர் அதாவது 31st March 2021 எவ்வளோ டிபென்ச்சர் இருந்திருக்கு, 1,80,000 இருந்திருக்கு. இந்த வருஷத்தோட எண்டு 31st March 2022, இந்த வருஷம் மீன்ஸ் அவங்க கொடுத்துருக்கிறதோட கரண்ட் இயரோட எண்டில் வி ஹேவ் காட் 2,40,000 இருக்குது. ஓகே, அப்போ அந்த புதுசாக இஷ்யூ பண்ண டிபென்ச்சர் இருக்குது இல்லையா, அந்த டிபென்ச்சர் என்னைக்கு இஷ்யூ பண்ணிட்டாங்களாம், 31st March 2021, அதாவது லாஸ்ட் இயரோட எண்டு. அப்போ லாஸ்ட் இயர் என்ன, இந்த வருஷம் ஃபுல்லாக அந்த டிபென்ச்சர் இருந்திருக்கும் கரெக்டாக. நம்ம எப்போவுமே இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணும்போது எப்படி பண்ணுவோம், என்றைக்கு அந்த டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணியிருக்காங்களோ ஃப்ரம் தேட் டேட் டில் 31st March தான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவோம் கரெக்டாக. ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு இயரோட பிகினிங்லேயே வந்துட்டு அவங்க டிபென்ச்சர் இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்போ இந்த இயருக்கான 2,40,000 டிபென்ச்சர் இருக்குது இல்லையா, அந்த ஃபுல் வேல்யூக்குமே வந்துட்டு யூ வில் ஹேவ் டு கேல்குலேட் த இன்ட்ரெஸ்ட். ஓகே, அதுதான் ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன். செகண்டு, tax of 80,000 was paid during the year. அப்போ income tax கொடுத்துட்டாங்க டைரெக்டாக 80,000.
நம்ம முன்னாடியே ஃபார்மேட் பார்க்குறப்பவே பார்த்துருந்தோம். ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸோட லெஜர் அக்கௌண்ட். ஓகே, நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, டிபெண்ட்ஸ் ஆன் த கொஸ்டின். எல்லா லெஜரும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. கொஸ்டினில் கொடுத்துருக்க டேட்டா வச்சு நம்ம எந்த லெஜர் ப்ரிப்பேர் பண்ணணும்னு முடிவு பண்ணணும். இந்த இடத்துல 2 இன்ஃபர்மேஷன் இருக்குது அடிஷனல் இன்ஃபர்மேஷனில். என்னதான் ஒன்று டிபெஞ்சரை பற்றி, அது இன்ட்ரெஸ்ட் கேல்குலேஷன்ஸ்க்கு, இன்னொன்று டேக்ஸை பற்றி, டேக்ஸ் எவ்வளோ பே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு டேக்ஸ், இன்கம் டேக்ஸ் பெய்டு எவ்வளோன்னு தேவைப்படும், ஆல்சோ கரண்ட் இயரோட ப்ரொவிஷனும் நமக்கு தேவை. கரெக்டாக? அப்போது நீங்கள் என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ்னு சொல்லி கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஆல்சோ அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் அடிஷனல் இன்ஃபர்மேஷனில் இருக்குது அப்படின்னு சொன்னால் யூ வில் ஹேவ் டு ப்ரிப்பேர் த ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். ஓகே, உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகல எப்போ வந்துட்டு அந்த லெஜர் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அக்கௌண்ட் எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா ஒரு சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருந்துருப்பாங்க, ஆனால் நம்ம அதுக்கான லெஜர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க மாட்டோம். ஓகே, அப்போ எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்னா ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸை பற்றின டீட்டெயில் கொஸ்டின்லையும் இருக்குது, ஆல்சோ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்லையும் டேக்ஸ் சம்மந்தமான டேட்டா இருக்குது அப்படின்னா யூ வில் ஹேவ் டு ப்ரிப்பேர் த லெஜர் ஆஃப் தட் பர்டிகுலர் அக்கௌண்ட். ஓகே, அப்போ நம்ம சம் ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸோட அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ப்ரொசீட் பண்ணலாம். எப்பவுமே நம்ம கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஃபோர் ப்ரொசீடிங் வித் த ஸ்டேட்மெண்ட் அதுக்கு தேவைப்படுற லெஜர் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு நம்ம போய்க்கலாம். ஓகே, ஸோ ப்ரொவிஷன் for tax account. First சொல்லியிருக்கேன், provision is a liabilities will have credit balance. இப்போ brought down வந்துட்டு நம்ம creditல தான் பண்ணுவோம். particulars amount ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் டேட்டா கொஸ்டினில் கொடுத்துருக்காங்களே, நான் பேலன்ஸ் ஷீட்டில் பாருங்கள், அதாவது நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸில் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் லாஸ்ட் இயரோட ஓப்பனிங் தான், லாஸ்ட் இயரோட க்ளோசிங் தான் வந்துட்டு இந்த வருஷத்துக்கான ஓப்பனிங்காக இருக்கும். இப்போ லாஸ்ட் இயரோட க்ளோசிங் எவ்வளோ இருக்குது, 2,10,000, அதுதான் இந்த வருஷத்தோட ஓப்பனிங். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன்ல, கிரெடிட் சைடில் தான் ப்ராட் டவுன், பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் எவ்வளோ, 2,10,000, லாஸ்ட் இயரோட க்ளோசிங் தான் இந்த வருஷத்தோட ஓப்பனிங். அண்ட் இந்த வருஷத்தோட டேட்டா எவ்வளோ இருக்குது ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸில், 2,04,000, that must be the closing. அப்போ to balance carry down எவ்வளோ, 2,04,000. ஓகே, அதுக்கப்புறம் டேக்ஸை பற்றின வேறு என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது, டேக்ஸ் ஆஃப் 80,000 வாஸ் பெய்டு டியூரிங் தி இயர். அப்போ இன்கம் டேக்ஸ் பே பண்ணது நம்ம முன்னாடி ஃபார்மேட்டில் படிச்சிருக்கோம்ல, இன்கம் டேக்ஸ் பே பண்ணது எங்கே காமிப்போம், டெபிட் சைடில். டூ பேங்க் அக்கௌண்ட் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் இன்கம் டேக்ஸ் பெய்டு, இந்த ப்ராக்கெட்டில் எழுதுறது நம்மளோட ரெஃபரன்ஸ்க்கு. ஓகே, எவ்வளோ பே பண்ணியிருக்கோம், 80,000. இப்போ ஆப்வியஸ்லி இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிறது கரண்ட் இயர் ப்ரொவிஷன். ஸோ பை ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ், அது என்னன்னு பார்த்தோம்னா கரண்ட் இயர்ஸ் ப்ரொவிஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்னோம்ல, ஃபார்மேட் பார்க்கும்போது ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. ஓகே, அண்ட் இது ரெண்டில் ஏதோ ஒரு டேட்டா, ஈதர் இன்கம் டேக்ஸ் பெய்டு டேட்டா கொடுத்துருப்பாங்க ஆர் கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. வில் ஹேவ் டு ஃபைண்ட் தி அதர் ஒன். ஓகே, இந்த சம்மில் நமக்கு இன்கம் டேக்ஸ் பெய்டு கொடுத்துட்டாங்க. ஸோ இதோட டோட்டல் நமக்கு எவ்வளோ, 2,84,000 டெபிட் பேலன்ஸு, அது கூட கிரெடிட்டில் 2,10,000 இருக்குது. அப்போ அது மைனஸ் பண்ணோம் அப்படின்னா we get 74,000. இதுதான் வந்துட்டு பேலன்சிங் ஃபிகர். இந்த 74,000 தான் என்னது, நமக்கு கரண்ட் இயரோட ப்ரொவிஷன். ஓகே, எப்பவுமே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸை பற்றின இன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் ஷீட்லேயும் இருக்குது, ஆல்சோ டேக்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன். தேட் மேபி ஒன்றா டேக்ஸ் பே பண்ணதை கொடுத்துருப்பாங்க, அப்படி இல்லாட்டி கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ அப்படி கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொல்லி யூ ஹேவ் டு ப்ரிப்பேர் தட் பர்டிகுலர் லெஜர். ஓகே, ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு யூ ஹேவ் இந்த சம்மில் நம்ம கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் 74,000 அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் பண்ணிட்டோம். ஓகே, வேறு எந்த ஒரு லெஜரும் இங்கே ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. Now we could proceed with the cash flow statement. ஓகே, அவங்க வந்து ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டி கேட்டிருக்காங்கல்ல, ஸோ கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் யார், எந்த கம்பெனியோடது, கார் ஈஸி லிமிடெட். ஓகே, ஸோ இப்போ நமக்கு ஃபார்மேட் என்னது, பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் 2 அமௌண்ட் காலம். ஃபார்மேட் நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம் இல்லையா, அதில்
ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டினா ஃபர்ஸ்ட் என்ன நமக்கு வரணும், க்ளோசிங் சர்ப்ளஸ் மைனஸ் ஓப்பனிங் சர்ப்ளஸ். இப்போ ஃபர்ஸ்ட்டு க்ளோசிங் சர்ப்ளஸ்ங்கிறது கரண்ட் இயரோட டேட்டா. சர்ப்ளஸ் பாருங்கள் நோட் ஸ்டாக் அக்கௌண்ட்ஸில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ க்ளோசிங் சர்ப்ளஸ் எவ்வளோ இருக்குது, 75,000 மைனஸ் ஓப்பனிங் சர்ப்ளஸ் அப்படிங்கிறது லாஸ்ட் இயரோட டேட்டா எவ்வளோ இருக்குது, 3,60,000 இருக்குது. ஸோ ஆப்வியஸ்லி ஓப்பனிங் சர்ப்ளஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அப்போ ரெண்டும் சப்ராக்ட் பண்ணும்போது we get -2,85,000. ஏன்னா நெகட்டிவ் தான் இங்கே ஜாஸ்தியாக இருக்குது, 3,60,000 தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குல்ல. ஸோ இட் இஸ் மைனஸ். இப்போ க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் போட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், நம்ம ஃபார்மேட்டில் பார்த்தோம் இல்லையா, வில் ஹேவ் டு செக் ஃபார் த டிப். டி என்னது, ட்ரான்ஸ்ஃபர் டு ஜென்ரல் ரிசர்வ். இந்த கொஸ்டினில் ஜென்ரல் ரிசர்வே நமக்கு கொடுக்கல. ஓகே. ஐ என்னது, இன்டரிம் டிவிடெண்ட், அதுவும் இல்லை. பி இஸ் ஃபார் ப்ரொப்போஸ்டு டிவிடெண்ட் இந்த கொஸ்டின் இல்லை. டிவிடெண்ட் செக் பண்ணும்போதே வேறு ஏதாச்சும் டிவிடெண்ட் இருக்கான்னு பார்த்துக்கணும். ஃபைனல் டிவிடெண்ட் சம்டைம்ஸ் கொடுத்துருந்துருக்கலாம். அப்போ இன்டரிம் டிவிடெண்ட் ப்ரொப்போஸ் டிவிடெண்ட் செக் பண்ணும்போதே ஃபைனல் டிவிடெண்ட்டும் இருக்கா அப்படின்னு பார்த்துக்குறோம். இப்போ நோ சச் டிவிடெண்ட்ஸ் ஆர் கிவன். ஓகே. அப்போ டிஐபி செக் பண்ணியாச்சு. இன்னொரு பி என்னது, தட்ஸ் ஃபார் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். இந்த கொஸ்டினில் இருக்குதானே ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கணும், ஆட் பண்ணிப்போம். ஸோ இட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். எப்பவுமே கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் தான் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஓகே. கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் நம்ம ஃபைன் பண்ணோம் இல்லையா, இங்கே பாருங்கள் இந்த லெட்ஜர் போட்டு நம்ம ஃபைன் பண்ணோம்ல 74,000. இந்த அமௌண்ட்டு தான் வந்துட்டு நம்ம எழுதிக்க போகிறோம். ஓகே. அப்போ டிப் செக் பண்ணியாச்சு. அதில் வி ஹவ் காட் ஓன்லி ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் 74,000 எழுதிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பார்ப்போம், எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ் ஏதாச்சும் இருக்கா. அந்த சம்மில் எந்த ஒரு எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ் இல்லை. எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ் ஆர் லைக் லாஸ் பை ஃபயர் இருக்கலாம், இல்லை நமக்கு டேக்ஸ் ரீஃபண்ட் கிடச்சிருக்கலாம், இல்லை நம்ம நேச்சுரல் கெலாமிட்டிஸ்க்காக நமக்கு காம்பன்சேஷன் கிடச்சிருக்கலாம், இன்சூரன்ஸ் கிளைம் வந்திருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அதாவது ரெகுலர் கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் நடக்காத விஷயங்கள் தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ். அப்போ இந்த கொஸ்டின் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ இந்த 74,000 அப்படியே நம்ம இங்கே கேரி பண்ணிக்கிறோம். பண்ணும்போது நமக்கு என்ன தெரியுது, மேலே நெகட்டிவ் இருக்குல்ல, நெகட்டிவ் 2,85,000 பாசிட்டிவ் 74,000 நமக்கு ஈக்குவேட் பண்ணும்போது we get 2,11,000 நெகட்டிவ். அப்போ திஸ் இஸ் நம்பர் 1. இது நமக்கு நம்பர் 1 நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ். ஆனால் இங்கே நெகட்டிவ் வந்திருக்காங்காட்டி இட் இஸ் நெட் லாஸ் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் extraordinary items. அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க, இங்கே பாசிட்டிவ் வந்தால் தான் யூ குட் ரெப்ரசன்ட் இட் ஆஸ் ப்ராஃபிட். அப்படி இல்லாட்டி இது நெகட்டிவ் தான் ஜாஸ்தியாக இருக்குது, விச் மீன்ஸ் இட்ஸ் அ லாஸ், நெட் லாஸ். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் கண்டுபிடிச்சாச்சு. ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டியில் வில் ஃபைண்ட் 3 ஐட்டம்ஸ். ஒன்று நெட் ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ், இன்னொன்று ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ், அதுக்கப்புறம் தான் கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன். இப்போ நம்பர் 1 நெட் லாஸ் வந்திருக்கு இந்த சம்மில். ஓகே. அதுக்கப்புறம் என்ன செக் பண்ணுவோம், லிட் வாஸ்ப் ட்ரிப். கரெக்டாக லிட்டில் என்ன நடக்குன்னா எல் இஸ் ஃபார் லாஸ் ஆன் சேல் ஆஃப் அசட். இங்கே நம்ம எந்த ஒரு அசட்டும் சேல் பண்ணவே இல்லை, அதனால் நமக்கு லாஸே வரல. ஓகே. ஸோ ஐ இஸ் ஃபார் இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர் ஆர் இன்ட்ரெஸ்ட் ஆன் எனி டெட். இந்த சம்மில் டிபெஞ்சர் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக. ஸோ அது நம்ம இங்கே என்ன பண்ணிப்போம், வில் ஆட் இட். டிபெஞ்சர் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க இங்கே, 10% டிபெஞ்சர். அப்போ விச் மீன்ஸ் 10% இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு நம்ம பே பண்ணி ஆகணும். அதில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர். ஓகே. எவ்வளோ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி டிபெஞ்சர் நியூ டிபெஞ்சர் இஷ்யூ பண்ணியிருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் இயர் 1,80,000 தான் டிபெஞ்சர் இருக்குது. இந்த வருஷம் 2,40,000 டிபெஞ்சர்ஸ் இருக்குது. அப்போ 60,000 எக்ஸஸாக டிபெஞ்சர் வந்து பப்ளிக் கிட்டேருந்து வாங்கியிருக்காங்க. நம்ம கண்டுபிடிக்க போகிற இன்ட்ரெஸ்ட் எதுக்கு, லாஸ்ட் இயரோட 1,80,000 இல்லை புதுசாக இஷ்யூ பண்ண 60,000 இல்லை இந்த இயர் எண்டில் இருக்குது 2,40,000 அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம எப்படி தெரிஞ்சுப்போம் அப்படின்னா அடிஷனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 10% டிபெஞ்சர்ஸ் வேர் இஷ்யூட் ஆன் 31st March 2021. அப்போ இந்த இயரோட பிகினிங், அதாவது லாஸ்ட் இயரோட எண்டு 31st March 2021ங்கிறது லாஸ்ட் இயரோட எண்டு. அப்போ என்ன அர்த்தம், இந்த வருஷத்தோட பிகினிங்லேயே வந்துட்டு 60,000 டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணிட்டோம். அப்போ இந்த வருஷம் பிகினிங்லேருந்தே நமக்கு எவ்வளோ தான் டிபெஞ்சரோட பேலன்ஸ் இருக்குது, 2,40,000. அப்போ இந்த இயர் ஃபுல்லாமே நமக்கு 2,40,000 டிபெஞ்சர் இருந்திருக்கு. அப்போ இந்த ஃபுல் 2,40,000க்கு நம்ம இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சாகணும், விச் இஸ் 10%. இப்போ 25,000
4000. ஓகே, எஸ். அடுத்தது லிட்டில் எல் வந்து இல்லை, ஐ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் டிபெஞ்சர்ஸ் போட்டுட்டோம். டி இஸ் ஃபார் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் இருக்கா அந்த சம்லன்னா? எஸ், தே ஹாவ் கிவன் டெப்ரிசியேஷன். எங்கன்னு பார்த்தா அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். லாஸ்ட் இயர் அதோட டெப்ரிசியேஷன் வந்துட்டு 69,000 இருக்குது. இந்த வருஷம் 1,44,000 இருக்குது. கரெக்டாக? அப்போ அதோட டிஃப்ரென்ஸ் தான் கரண்ட் இயரோட டெப்ரிசியேஷன். அப்போது இந்த வருஷம் 1,44,000 டெப்ரிசியேஷன் இருக்குது. லாஸ்ட் இயர் இட் வாஸ் 69,000. அப்போ புதுசாக எவ்வளோ டெப்ரிசியேஷன் இந்த வருஷம் ஆட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா 75,000. புரியுதா? லாஸ்ட் இயர் அந்த டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட்லேயே 69 டெப்ரிசியேஷன் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் பார்த்தா 1,44,000. அப்போ புதுசாக 75,000 வந்துட்டு இந்த வருஷத்தில் டெப்ரிசியேஷன் சொல்லி ஆட் ஆயிருக்கு. ஓகே, அப்போ லிட்டில் எல்ஐடி செக் பண்ணியாச்சு. டபிள்யூ என்னது? வாஸ்ப். அடுத்து வாஸ்ப் செக் பண்ண போகிறோம். டபிள்யூ இஸ் ஃபார் ரைட்டிங் ஆஃப் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். அப்படி ஒரு ஐட்டம் கிடையாது. ஏ இஸ் ஃபார் அமார்டைசேஷன். இன்டான்ஜிபிள் அசர்ட்டோட வேல்யூ ரெடியூஸ் ஆகிறது பேர் தான் அமார்டைசேஷன். இங்கே இன்டான்ஜிபிள் அசர்ட்ஸே கிடையாது. ஸோ அப்படி ஒரு ஐட்டம் வராது. அண்ட் எஸ் இஸ் ஃபார் ஷேர் இஷ்யூ எக்ஸ்பென்சஸ். இங்கே அதுவும் எதுவும் கொடுக்கல. அண்ட் பி, அங்கே டபிள்யூஏஎஸ், அதுக்கு அடுத்தது பி ஒன்று வரும். அது என்னென்னா ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ். ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸும் இந்த சம்மில் இல்லை. அப்போ ஆட் பண்ணுறது இது தானே. லிட் வாஸ்ப் ஆட் ஆட் ஐட்டம்ஸ் அதில் செக் பண்ணியாச்சு. இது ரெண்டு மட்டும் தான் இருக்குது. அடுத்தது நெகட்டிவ் ஐட்டம்ஸ் என்ன? ட்ரிப்பு. டிவிடெண்ட் ரிசீவ்ட் இல்லை, ரெண்ட் ரிசீவ்டும் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டும் இல்லை. அண்ட் பி இஸ் ஃபார் ப்ராஃபிட் ஆன் சேல் ஆஃப் அசெட். அதுவும் கிடையாது. ஓகே, ஸோ வி ஹேவ் காட் ஓன்லி தீஸ் 2 ஐட்டம்ஸ். அப்போ இதை ரெண்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு யூ ஹேவ் டு ரைட் இட். அதாவது முன்னாடி இருக்கிற விஷயத்தை கூட நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ 99,000 பாசிட்டிவ். ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு பாசிட்டிவ் தானே, ஆட் ஐட்டம்ஸ் தானே இருக்குது. அப்போ 75,000 + 24,000 would be 99,000. இது கூட நம்ம ஈக்குவேட் பண்ணணும். இப்போ நெகட்டிவ் 2,11,000, பாசிட்டிவ் 99,000னா again நெகட்டிவ் 1,12,000. நெகட்டிவ் தானே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது 1,12,000. திஸ் இஸ் நம்பர் 2. இது வந்துட்டு அகெயின் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட். இங்கே நெகட்டிவ் வந்திருக்கங்காட்டி it's again operating loss before working capital changes. அதுக்கு அடுத்தது ஒர்க்கிங் கேபிட்டல் செக் பண்ண. ஒர்க்கிங் கேபிட்டல் இஸ் நத்திங் பட் கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட் லைபிலிட்டிஸ். பேலன்ஸ் ஷீட் அப்படியே மேலேருந்து வரலாம் பார்க்குங்க. ட்ரேட் பேபிள்ஸ் கரண்ட் லைபிலிட்டி தான் ஃபஸ்ட்டு இருக்குது. ஸோ ட்ரேட் பேபிள் செக் பண்ணுறோம். ட்ரேட் பேபிள் எவ்வளோ இருக்குது? லாஸ்ட் இயர் 60,000 இருக்குது, இந்த வருஷம் 18,000. அப்போ லயபிலிட்டி வேல்யூ ரெடியூஸ் ஆகிடுச்சுன்னு என்ன அர்த்தம்? நம்ம லயபிலிட்டி பே பண்ணிட்டோம். அப்போ கேஷ் என்ன ஆகிடுச்சு? வெளியே போயிடுச்சு. ஸோ இட் இஸ் நெகட்டிவ். டிக்ரீஸ் ஏன்னா எப்போவுமே லயபிலிட்டிஸ் கம்மியாச்சு அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நெகட்டிவ். ஓகே, பாசிட்டிவ் ப்ரொபோர்ஷன். லைபிலிட்டி குறைஞ்சிச்சுன்னா நமக்கு கேஷும் குறைஞ்சிரும். விச் மீன்ஸ் நான் லைபிலிட்டியை பே பண்ணிட்டேன். அப்போ என்கிட்ட இருக்க கேஷ் என்ன ஆயிரும்? கம்மியாயிரும். இப்போ எவ்வளோ கம்மியாக இருக்கு? 60,000 - 18,000 பண்ணோம்னா இட் இஸ் 42,000 நெகட்டிவ். ஓகே, ஏன்னா 60,000 இருந்து it has become 18,000. அப்போ 42,000 நம்ம லைபிலிட்டியை பே பண்ணிட்டோம். அப்போ தட் இஸ் நெகட்டிவ் கேஷ் அவுட்ஃப்ளோ. அதுக்கடுத்து என்ன கரண்ட் லைபிலிட்டிஸ் இருக்குது? ஷார்ட் டேர்ம் ப்ரொவிஷன்ஸ் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தோம்னா இட் இஸ் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ். நம்ம ஆல்ரெடி அதை கன்சிடர் பண்ணிட்டோம். மறுபடியும் இங்கே எழுதிக்கக்கூடாது. ஓகே, இப்போ கரண்ட் லைபிலிட்டி பார்த்தாச்சு. நவ் டு தி கரண்ட் அசட்ஸ். கரண்ட் அசட்ஸ் என்ன இருக்குது? இன்வென்ட்ரி இருக்குது. இன்வென்ட்ரி எவ்வளோ கணக்கு இருக்குது? லாஸ்ட் இயர் 3,87,000 இருந்துச்சு, இந்த வருஷம் 3,54,000 ஆயிடுச்சு. அப்போது அசர்ட் வேல்யூ குறைஞ்சிருக்கு. அசர்ட் வேல்யூ குறைஞ்சிருக்குன்னா இட் இஸ் பாசிட்டிவ். ஏன்னா அவ்வளோ அசர்ட்ஸ் வந்துட்டு நமக்கு சேல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். லாஸ்ட் இயர் இன்வென்ட்ரி வந்து 3,87,000, இந்த வருஷம் குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த டிஃப்ரென்ஸ் இருக்க இன்வென்ட்ரி சேல் ஆகிடுச்சு. அப்போ இட்ஸ் எ கேஷ் இன்ஃப்ளோ. அப்போது டிக்ரீஸ் இன் இன்வென்ட்ரிஸ் எவ்வளோ? 3,87,000 இருந்தது, 3,54,000 ஆயிடுச்சு. ஸோ அப்போது டிஃப்ரென்ஸ் வந்துட்டு
33,000. ஓகே, அதுக்கப்புறம் கரண்ட் அசட்ஸில் கேஷ் அண்ட் கேஷ் ஈக்குவலன்ஸ் அதை நம்ம இங்கே கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லை, ஃபார்மேட்டில் படிச்சிருப்போம். அது எப்போ கடைசியாக எல்லா ஆக்டிவிட்டீஸும் போடுறதுக்கப்புறம் தான் நம்ம அதை கன்சிடர் பண்ணுவோமே. ஓகே, இப்போ இது ரெண்டு மட்டும் தான் கரண்ட் அசட்ஸ் அண்ட் கரண்ட். இப்போ நெகட்டிவில் 42,000 இருக்குது, பாசிட்டிவில் 33. அப்போ ஆப்வியஸ்லி நெகட்டிவ் தான் இங்கேயும் என்ன இருக்குது, ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ இது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இதோட டிஃப்ரென்ஸ் 42,000 மைனஸ் 33,000 அப்படின்னா இட்ஸ் நெகட்டிவ் 9,000 ஜாஸ்தியாக இருக்குது. அது அகெயின் மேலே இருக்கிறது கூட யூ வில் ஹாவ் டு ஈக்குவேட். ஸோ இது என்னது நமக்கு, திஸ் இஸ் தி தேர்ட் ஒன். என்னது, கேஷ் ஜெனரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ். ஏன்னா அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணுவோம், இன்கம் டேக்ஸை மைனஸ் பண்ணுவோம். கரெக்டாக? ஸோ இது எவ்வளோ இருக்கும், நெகட்டிவ் 1,12,000 again negative 9,000. ஸோ நெகட்டிவ் என்ன பண்ணிப்போம், ஆட் பண்ணிப்போம். இட் வில் பிகம் 1,21,000. This is number 3. Cash generated from operations. இது கூட நம்ம என்ன மைனஸ் பண்ணுவோம், இன்கம் tax paid. Okay, and it's negative. Okay, symbols மறந்துடாதீங்கடா. இன்கம் டேக்ஸ் பெய்டு எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 80,000. அது டைரெக்டாக மைனஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே என்னதான் இருக்குது, மைனஸ் தான் இருக்குது. அப்போ ஆப்வியஸ்லி இட் இஸ் நெகட்டிவ் 2,01,000. ஆன்சர் வந்து நெகட்டிவில் வந்திருக்கு. அப்போ இது என்னன்னு சொல்லுவோம், கேஷ் யூஸ்டு இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஒருவேளை பாசிட்டிவ் வந்துருச்சு அப்படி சொன்னால் நம்ம கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த சம்மில் நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுலேருந்து நமக்கு கரண்ட் இயரோட ப்ரொவிஷன் தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் சர்ப்ளஸ், அந்த ஃபார்மேட் வைஸ் முன்னாடியே பார்த்த ஃபார்மேட் வைஸ். ஓகே, டிப்பில் நமக்கு ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸ் கரண்ட் இயரோட அட்ஜஸ்ட் பண்ணணும். அண்ட் இந்த சம்மில் நெகட்டிவ் வந்துச்சு. இப்போ ஃபஸ்ட்டு எப்பவுமே நெட் ப்ராஃபிட். ஓகே, நெகட்டிவ் இருக்கங்காட்டி இட்ஸ் நெட் லாஸ் பிஃபோர் டேக்ஸ் அண்ட் எக்ஸ்ட்ரானரி ஐட்டம்ஸ். அதுக்கப்புறம் லிட்டு வாஸ்பை செக் பண்ணணும், அதை அட்ஜஸ்ட் பண்ணணும். தென் ஆல்சோ இட் வாஸ் நெகட்டிவ். ஏன்னா நெகட்டிவ் 2,11,000 அண்ட் பாசிட்டிவ் 99 இட் இஸ் அகெயின் நெகட்டிவ் 1,12,000. அப்போ அது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கிடையாது, இட் இஸ் ஆப்ரேட்டிங் லாஸ் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். அதுக்கப்புறம் கரண்ட் அசட்ஸ் கரண்ட் லைபிலிட்டியோட அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமும் இட் வாஸ் நெகட்டிவ். ஸோ இட் இஸ் அகெயின் கேஷ் ஜென்ரேட்டட் ஃப்ரம் ஆப்ரேஷன் வந்துட்டு இட் இஸ் 1,21,000. அது கூட இன்கம் டேக்ஸ் பெய்டு மைனஸ் பண்ணும்போது இட் இஸ் அகெயின் நெகட்டிவ். அதனால் இட் இஸ் கேஷ் யூஸ்ட் இன் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஹலோ எவ்ரிவான், ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன். இந்த அக்டோபர் 25th நமக்கு போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் பேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. இதில் டாபிக் வைஸ் கான்செப்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸும் இருக்கும், சம்ஸும் வந்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுவோம். ஓகே, இதில் என்டையர் 12th போர்ஷன்ஸ் வந்துட்டு நமக்கு கவர் ஆயிரும். போர்டு எக்ஸாம்ஸோட கம்ப்ளீட் ப்ரிப்பரேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ do join and get benefited. See you all in the next video. Do subscribe, share and comment. Bye bye.